இந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு ஸ்விம்மிங் கத்து விடுறதுக்காக டைட் அவரோட இடுப்புல கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறமா மெதுவா தண்ணியில இறங்க சொல்றாங்க. ஆனா இவ கடலை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி வேகமா உள்ள போக ஆரம்பிச்சிடறா. இவ வளர்ந்த உடனே இவளோட அம்மா இவளை ஸ்விம்மிங் டீம்ல ஜாயின் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கோச் ரொம்ப மெதுவா சொல்லி கொடுக்கறனால இவளுக்கு அந்த இதுல இருக்க பிடிக்காம வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறமா இவளே பிராக்டிஸ் பண்ணி எல்லா காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்டா வரா. இவ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கும் போது இவளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா போட்ல மேல் ஸ்விம்மர்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஃபீமேல்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எந்த ஒரு சான்ஸ்மே கொடுக்கப்படல. அதனாலே இவ தேர்ட் பிரைஸ் தான் வாங்குறா. அதனால ரொம்ப மனசுடைஞ்சு போன அவ என்னடா செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஒரு இங்கிலீஷ் ஆர்டிகிள் பாக்குறா. அதுல கடல்ல ஸ்விம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி போட்டிருக்கு. உடனே அதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த சேலஞ்சை எடுத்துக்கிறா. அதுக்காக அவ ரெடியாகி நிக்கிறா. அப்பதான் கவனிக்கிறா தண்ணி ஃபுல்லா ஜெல்லி ஃபிஷ்ஷா இருக்குது. ஆனாலும் வேற வழி இல்லாம அவ அதுலயே தான் ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கா. எப்படியோ இங்கிலாந்து ரீச் ஆயிருதா. அவளோட தன்னம்பிக்கையால மட்டும்தான் அவ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறா.